இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். கலையமுதம் சேனலை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரில்லான குட்டி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு குடும்பம், ஒரு அம்மா, அப்பா, பையன் 3 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவன் அந்த ஆள் ரொம்ப மனைவியை நேசிப்பார், அன்பாக பாசமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம். ஒரு நாள் மனைவி பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத கணவன் ரொம்ப உருண்டு பிறண்டு ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு, ரொம்ப அழுகுறாரு. அவரால் ஒன்றுமே செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. உடனே ஊர் மக்கள் அவரை சமாதானப்படுத்தி பணத்தை தகனம் செய்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அவரே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் தகனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போம்போது அங்கேயும் அந்த மனிதனானவன் அழுகுறான், ரொம்ப அழுகுறான், உருண்டு பிறண்டு அழுகுறான் ரொம்ப. சரி, அவனே தன்னுடைய துக்கம் நீங்கின பிற வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை அங்கேயே விட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அந்த ஆள் அழுதுட்டு இருந்தோன்னே அங்கனக்குள்ளே ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குட்டி பேயும் ஒரு அம்மா பேயும் இருக்குது. அப்போ அந்த குட்டி பேய் சொல்லுது, அம்மா அந்த ஆள் அழுகுறாரு, என்னால் தூங்கவே முடியல, அதனால் நீங்கள் அவனை போய் அடித்து துரத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, சரி. அந்த அம்மா பேய் சொல்லுது, இல்லைப்பா, இப்போ போய் நம்ம அவரை அடித்து துரத்த முடியாது, அவர் ரொம்ப கவலையில் இருக்கார். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பயம் காட்டினாலும் அவர் இந்த இடத்த விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா சொன்னதை ஏற்றுக்க முடியாத அந்த குட்டி பேய் என்ன பண்ணுது, அந்த மனிதன் முன்னாடி போய் நின்று ரொம்ப த்ரில்லாக சிரித்து அங்கே இருக்கிற மரம், இலைகள், காற்று, மணல், இதெல்லாம் என்னென்ன அங்கே இருக்கிறத தூக்கி அவர் மேலே எரிய முடியுமோ அத்தனை எரிஞ்சு அவரை பயங்காட்டுது. அவர் எதுக்குமே சராமல் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அப்படியே பொழுது போய் இவர் என்ன பண்ணுறது, இந்த பேய் ரொம்ப பயங்காட்டி பார்த்துட்டு சளிப்படைஞ்சிட்டு அந்த பேயும் அந்த இடத்த விட்டு மரத்துக்கு போயிடுது. போனோடனே அப்படியே நாளும் பொழுதும் ஓடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் மக்கள் பேச்சுக்கு இணங்க மற்றொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக மகனோடு மனைவியோடு வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த சுடுகாடு தாண்டி வியாபாரத்துக்கு வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது. அது மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த குட்டி பேய் சொல்லுது, அம்மா, அன்னைக்கு இருந்த மனிதன் இன்னைக்கு வாராரு பாருங்க, இன்றைக்கி பயங்காட்டினா இவர் பயப்படுவாரா அப்படின்ற மாதிரி கேட்குது. அதே மாதிரி அவங்க அம்மாவும், இன்றைக்கி நீ முன்னாடி சும்மா போய் நின்று பாரு, அவர் பயப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குட்டி பேயும் அந்த மனிதன் முன்னாடி சும்மா அமைதியாக எதுவுமே பண்ணாமல் நிற்கிது. அந்த பேயை பார்த்தோன்னே அவன் தலை தெரித்து ஓடி போயிடுறான். ஒன்று இதை அம்மா பேய்கிட்ட போய் அந்த குட்டி பேய் சொல்லுது. சொன்னோன்னே அம்மா பேய் சொல்கிறாங்க, அதாவது மனுஷன் துக்கத்தில் இருக்கும்போது அவனை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு துக்கம்தான் பெருசாக தெரியும், பயம் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு மனிதனானவன் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அவனை ஈஸியாக பயங்காட்டிடலாம். நம்ம சந்தோஷத்துக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது, கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன் பயத்தோடு இருப்பான். அப்போது நம்ம அவனை ஈஸியாக பயங்காட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கதையை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.